உலகம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் வசனட்டுமே தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. சார் வணக்கம். வணக்கம் சார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மீண்டும் ரஜினி ஒரு பிரம்மாண்ட படம் வெளிவருது. இப்போ தான் ரீசெண்டாக இசை வெளியிட்டா கூலி திரைப்படம். அதை ஒட்டி பல கருத்துக்கள் இருக்குது. திரைக்கதையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றங்களோடு லோகேஷ் கனகராஜ் இறங்குறாரு அப்படின்னு எப்படி சார், ஏதாவது விஷயம் தெரியுமா? இல்லை, விஷயம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் சார். லோகேஷ் கனகராஜோட படமேனால உங்களுக்கு அது மாநகரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு விக்ரம் 2 இருக்கட்டும், இதெல்லாம் லியோ கூட சேர்த்துக்க முடியும் தான். ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கும். அதுவும் குறிப்பாக ரஜினி அனிருத் இந்த காம்போவில் படம் வேறு லெவல். கண்டிப்பாக நிச்சயமாக 100% சக்ஸஸ் தான். இந்த இடத்துல சொல்லுங்கள், சில பேர் படம் அதில் போகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இதுமாரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம்னாவே ஒரு ஹைப் இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக தக் லைஃபும் பார்த்தீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் மக்கள் ஏமாந்து வெளியே வந்ததாக பார்க்குறாங்க. இது போல் கூலி திரைப்படமா இப்படி தான் இருக்கும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸையும் மற்றொரு யாரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு சமகால நடிகராக கூட கமல் இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பார்வை இருந்தது எல்லாருக்குமே. மணிரத்ன படம்னா பிரம்மாண்ட இயக்குனர், அவர் படம் எது எடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் கடந்த காலத்தில் மணிரத்னம் படம் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும். சின்ன நடிகர் பெரிய நடிகர்னு வேணால் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. பொன்னியின் செல்வன் 1 நல்லா போச்சு, 2 போல, இந்த மாதிரி நிறைய இருக்குதான். இப்போ சமீப காலமாகவே இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் இல்லை, சின்ன பெரிய பட்ஜெட் எதுனாலும் தோல்வியை இல்லை, அது இல்லை. நீங்கள் அப்படி எடுத்துக்கும் போது லியோ படம் பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பல படங்கள் பெரிய பட்ஜெட் படங்களும் அந்த ஸ்டார் வேல்யூக்கு ஏற்ற அளவுக்கு ஓடி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டார் வேல்யூக்கு ஏற்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெரிய எதிர்பார்ப்பு வச்சு இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்லாம் நம்ம நினச்சோம் இல்லையா. அது இந்தியன் 2 இருக்கட்டும், கங்குவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு. லோ பட்ஜெட் படங்களில் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த மக்கள்கிட்ட ரசனைக்கு மாறி இருக்குது. லோ பட்ஜெட் படங்களில் இன்னார் தான் இயக்குனர் அப்படிலாம் பார்த்து போகாமல் கதை நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. இதுக்கு மெனக்கட்டு பெரிய பட்ஜெட் படங்களை பேசக்கூடிய ஊடகங்கள் கூட சிறிய பட்ஜெட் படங்கள் குறித்து பெரிய அளவில் பேசுறதில்ல. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் சரண்டர்னு ஒரு படம். அந்த சரண்டரில் என்ன பெரிய கதை என்னன்னு, ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு கதை. வெளிப்புற ஷூட்டிங்கில் கொஞ்சம் தான், ஆனால் முழுக்க ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கிறது தான் பெரும்பாலான காட்சிகளாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோ விறுவிறுப்பாக படும்போது அது ஏதோ மலையாள படம் நினச்சிட்டு நம்ம ஆளுங்க விட்டாங்க. ஆனால் அது தமிழ் படம் தான். அதில் நடிச்சிருக்கிற பிக் பாஸில் நடிச்சு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. இன்றைக்கி சரண்டர்னால் ஒரு இயக்குனர் அடையாளம் காட்டியிருக்கு, அப்படி தான். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள் பிரம்மாண்ட இயக்குனர்கள் அந்த பார்க்குறோம், பிரம்மாண்ட தயாரிப்பு, பிரம்மாண்ட நடிகர், இப்படி தான் நம்ம பார்த்து மக்கள் எதிர்பார்ப்பு கூடுதலாக ஆகிடுதுன்ற. நான் எதிர்பார்ப்பு நார்மலாக தான் பிரச்சனை இல்லை. எதிர்பார்ப்பு கூடுதலாக போகும்போது அந்த படம் பெருசாக போகலன்னா அந்த படம் ஃப்ளாப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நான் அதுக்காக நீங்கள் சில படங்கள் ஃப்ளாப் ஆகலை, ஃப்ளாப் ஆகியிருக்கு தான். ஆனால் பெரிய நடிகர்கள் படம் ஃப்ளாப் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளாப் குறையுது, அவ்வளோதான். அந்த ஏன்னா ஸ்டார் வேல்யூக்காக அந்த படம் ஒரு 2-3 நாள் ஓடிடும். அப்படி தான் இப்போ பல பேர் கேட்டால் இந்த படம் 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடலாம் பார்க்கல. ஒரு 3 நாள் ஓடினாலே போதும்பா அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்துடுச்சு. ஆனால் இந்த படம் எல்லாருடைய எதிர்பார்ப்புன்னு கேட்டால், அதுவும் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக இந்த படம் கடந்த படங்களை காட்டிலும் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் படங்களையே முறியடிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். வெற்றியை முறியடிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு கதை அம்சம் தான் அதில் சொல்கிறேன். இந்த மாஸ் ஹீரோ அப்படின்னு நடித்தாவே, ஒரு பெரிய இயக்குனரோடு நடித்தாவே அந்த கதை லீக் ஆகிடுது. இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் சஸ்பென்ஸாகவே இருக்கும். அதுக்கு காரணம் தேடுதல் தானே சார். இப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன கதைன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரெய்லர் மூலமாக யூகிக்க முடியுது இது ஆர்கன் திருட்டு சம்பந்தமான படம் தான் சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு நண்பர் பேசும்போது நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் என்கிட்ட சொல்கிறாரு. அது எப்படி சார் கணிச்சிங்கன்னா, இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது, ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது ஆர்கன் காட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, யூகத்தின் அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் படம் கொடுக்குறான்னு சொன்னால் அங்கே வயலன்ஸ் உங்களுக்கு வயலன்ஸ் இருக்கும். ரஜினிகாந்துடைய சண்டை பெரும்பாலும் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் சின்ன பசங்க கூட ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சண்டை போட்டாருனா கூட சின்ன பசங்களும் ரசிக்கிற, அந்த காலத்துலேருந்தே அது சின்ன பசங்களும் சேர்ந்து ரசிக்கிறதா மாதிரி தான் இருக்குமே தவிர
அதில் வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது ஜெயிலரில் ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்க வந்து தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி. அதுவே அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல ரஜினியை பொறுத்த வரைக்கும். ஆனால் பறந்து பறந்து சண்டை போடுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அதுவும் நம்ம பார்த்தோம் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சண்டை காட்சிகள் எல்லாமே. அப்போது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, பிலோ 18 போக முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னா அப்போ வந்து அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம இவரோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து ட்ரக் சம்மந்தமாக அவர் எடுக்க முடியாது. ஏற்கனவே பல சர்ச்சை ஆயிடுச்சு. அப்போது இன்னைக்கு பெரிய மாபியானா அடுத்தது வந்து ஆர்கன் மாபியா. லோகேஷ் கனகராஜ் இது ஒரு கதைகள் வந்து நடந்தவை, அதாவது ரீசெண்டாக நடந்ததெல்லாம் எடுக்கிறாரோ அது ஒரு இல்லையே. இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு நடந்த அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த கிட்னி திருட்டு இதெல்லாம் கிடையாது. இந்த கிட்னி திருட்டு இதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயந்தான். இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே நடக்குது. ஸோ ஆர்கன் திருட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பல மருத்துவமனைகளில் நடக்குது. வந்து ஒரு பார்வை இருக்குது, நடக்குது இருக்குன்னு. அதுக்காக தான் வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆர்கன் வந்து இந்த உடல் மாற்றம் செய்யும் போது ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்கும்போது அதுக்கு தனியாக வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்து அதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு உறுப்பு தானம்னா எப்படி செய்யணுன்றதுக்கு அதுக்கான முறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி வந்து பைபாஸில் போய் இப்படி வந்து வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கிட்னி போன்ற இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வந்து தானம் பெறக்கூடிய இந்த விஷயம் வந்து கேட்டால் இது வந்து மறைமுகமாக நடந்துட்டு தான் இருக்குது. சமீபத்தில் உங்களுக்கு ஜோசப்னு ஒரு படம் வந்து மலையாள படம், அதில் வந்து முழுக்க முழுக்க ஆர்கன் திருட்டு எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து தமிழில் கூட விசித்திரன்னு ஒரு படம் வந்துச்சு, அது டப் பண்ணி. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரீமேக் பண்ணி இதில் வந்து என்னென்னா முழுக்க ஜோசப் படத்தில் நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. மலையாளத்தில் என்னென்னா ஒரு ஆர்கன் திருட்டு எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அவங்கள யார் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படுறாங்களோ அவங்கள வண்டிக்குள்ளே ஏற்றி அவங்கள மர்டர் பண்ணி அந்த மர்டருக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போயிட்டு வெளிப்பார்வைக்கு அது ஆக்சிடெண்ட்டு, ஆனால் வந்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே பிராட் டெட் ஆகிற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் அவங்க உடல் வந்து ஆர்கன் எடுக்கிறாங்க. ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு யாரும் வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க இல்லையா, பொதுவாகவே அவங்க உறுப்பு என்ன உறுப்பு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து எத்தனை பாகம் உள்ளேருந்து எடுத்தாங்க என்னன்றது தெரியாது இல்லையா. ஸோ இதை வச்சு ஒரு படம் அவங்க எடுத்தாங்க மலையாளத்தில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி ஜோஜு ஜார்ஜ் தான் நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பாக இருக்கும். தன்னுடைய மகள் மனைவி எப்படி வந்து கொல்லப்பட்டாங்க, எப்படி வந்து உடல் ஆர்கனை வந்து எப்படி வந்து கலந்து இருந்துச்சு அந்த படம். ஸோ இது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு இந்த ஆர்கன் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஆர்கன் எடுக்கிறது ஒன்று, இந்த ஆர்கனை எடுத்து எப்படி வந்து வெளிநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் கூறுகள் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு வந்து கடத்தப்படுது, இப்படியான காட்சிகள் தான் இருக்குது. இதில் சத்யராஜோட மகளாக வந்து ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது கேட்டால் அந்த நெட்வொர்க்கை எப்படி வந்து யார் வந்து செய்கிறாங்க வந்து இதை வந்து காலி பண்ணுறாங்கன்னா அது ஆர்கன் மாஃபியாவே இதில் ஆர்கன் மாஃபியாக்களே இருக்கிறாங்க. அதை வந்து ரஜினி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்து நண்பர் இவருக்கு. அவர்கிட்ட போய் இதை சொல்லி ரஜினியை வந்து இதை கூலியாக வந்து இதில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த நெட்வொர்க்கை எப்படி வந்து காலி பண்ணுறாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ஏதோ வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் கதையில்லை, இதை தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோ டைரக்டர் ஒரு வலிமையாக சேர்ந்துருக்காங்க. இதை தாண்டி இந்த கூலி இல்லை இந்த ஸ்ட்ரென்த்துனா எந்த சார் சொல்லுவீங்க? இல்லை ஸ்ட்ரென்த்துனா ஒன்று சார், முதல்ல கதை தான் ஸ்ட்ரென்த்து. இந்த கதை கூட லோகேஷ் ஸ்டேட்மெண்ட் படி இந்த கதையை வந்து அவர் உருவாக்குனது கதை வேறு. இந்த கதையை வந்து ரஜினி அவர்களே வந்து இந்த கதையை கொடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த கதையை இப்படி எடுக்கணும், மாற்றி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் கொண்டு போன கதை வேறு தானே, இது அவரே வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அப்போது இது ஏதோ ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ஆர்கன் திருட்டு சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ஏற்படுறதுக்காக கூட வந்து இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் இந்த விஷயம் நடக்கிறது உண்மை. ஆர்கன் சம்பந்தமாக வந்து இந்த ஆர்கன் திருட்டு வந்து நடக்குது. இதுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, பெரிய மாபியாக்களே இதில் இருக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம். எப்படி உங்களுக்கு ரபனாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேம் எப்படி கொண்டு வந்தாங்களோ இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கேம். இது அப்படி தான் சொல்லணும். இது ஆர்கன் திருட்டுன்னு சும்மா ஏதோ போகிற போக்கில் வந்து திருட்டுன்னு சொல்லிட்டு போக முடியாது. இது பெரிய ஸ்கேம். இது இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே பல பேரை காட்டுறாங்க. அந்த ஷோபின் சகீர் இருக்கார், அவரை வந்து அவர் தான் இதில் முக்கியமான வில்லன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க.
அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கு வந்து நாகார்ஜுனா வந்து உபேந்திரா, அதுக்கப்புறம் வந்து இவர் அமீர்கான். ஸோ இவங்கெல்லாம் பெரிய வில்லன்களை வந்து இதில் வந்து காட்டும்போது சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே நேரங்கள் குறைவுனா கதாபாத்திரம் வெயிட் ஆகிடும். ஸோ வரக்கூடிய நேரம் வந்து குறைவான நேரமாக வந்து அமீர்கான் வந்து மொத்தமே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வராருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து வெயிட் இருக்குது, ரோலில் வந்து ரோல் இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது. அந்த மாதிரி உபேந்திரா வந்து ஒரு பிளாக் இதற்கு என்ன சொன்னால் ஃப்ளாஷ்பேக்கில் வரா மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்ததுனால நம்ம முழுமையான கதை தெரியல, பல வலிமையை கொடுக்குற. ஆனால் ஆமாம் வலிமையான வந்து வந்து இதில் ஸ்டோரியும் வந்து ஸ்கிரிப்டும் வந்து ஸ்க்ரீன் பிளேவை தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இன்டர்வல் காட்சிலாம் வேறு லெவல்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் காட்சியே இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. வேர்ல்டு லெவலில் இன்டர்வல் காட்சி அந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய அளவில் வந்து ஹாலிவுட்டில் வந்து கொண்டாடப்படும். இங்கே கொண்டாடுறதுக்கு அது வந்து சொல்ல வேண்டாம். ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும். வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது வந்து வெளிச்சம் இருக்குது. என்னென்னா காக்கா உட்கார படம் வந்த கதையாக வந்து இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்படி நடந்தது. இது வந்து நேரம் தான், இதெல்லாம் அப்படி தான் நேரம் சரியாக அமையுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து இந்த 1000 கோடி கனவுன்றது நிறைவேறிட்டோம் நான் நினைக்கிறேன். இந்த படத்து மூலம் நீண்ட காலமாக இருக்குது. அது ரஜினி தவிர வேறு யாரும் இந்த 1000 கோடின்றதை ரீச் பண்ண முடியும்? அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து 1000 கோடி கனவு வந்து நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜோட பிரேக் த்ரூ இந்த படத்தில் ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக 10 பாட்ஷாவுக்கு சமம்னு சொல்லி ரஜினி அவர்களே சொல்கிறாருன்னு சொன்னால் இது தற்பெருமையில் வரக்கூடிய வார்த்தை இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பின் வழி இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எடுத்திருக்க சப்ஜெக்ட் வெயிட்டான சப்ஜெக்ட்டு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பார்ப்போம் சார். உங்கள் சாபமும் சரி, எங்கள் நேரம் சாபமும் சரி, கூலி டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மக்களும் சரி, நாங்களும் சரி எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். பார்ப்போம். ஆகஸ்ட் 14 காத்திருப்போம். நன்றி நன்றி சார்.